இங்கே பாருங்கள், இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு வளர்க்குறவங்களுக்கு இந்த இலை இருக்குல்ல, குப்பாமணி இலை, இது பேர். குழந்தைங்களுக்குலாம் கூட சளி பிடிச்சா அந்த காலத்தில் ஊற்றுவாங்க. இப்போல்லாம் சோப்பு கூட செய்கிறாங்க இதில். ஆனால் இது போட்டால் இவங்க நல்லா சாப்பிட்றாங்க. அதில் இருக்க வேறு இது சாப்பிட்றாங்க. கரீஸ் இப்போ தான் குட்டா சாப்பிட்டுச்சு. எல்லோரும் ஒன்று ஒன்று சாப்பிடுவாங்க டெய்லி. இந்த லட்டு கூட சாப்பிட்றா. இது சாப்பிட்டா அவங்களுக்கு சளி மாதிரி ஏதோ ஒன்று இது வந்தால், இல்லை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லா எடுத்து 2 நாளுக்கு ஒரு தடவை இந்த வேர் மட்டும் சாப்பிட்றாங்க. இலை சாப்பிட்றதுல ஒரு வேர் மாதிரி வருது பாருங்கள், பாருங்கள். அந்த வேரை மட்டும் நல்லா சாப்பிட்றாங்க. ஹாஸ்பிட்டலில் ஓவராக செலவு பண்ணுறதுக்கு இது மாதிரி உங்கள் வீட்டாண்ட வளர்கிற செடி இருந்தால் எடுத்து போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 வருஷமாக போட்டுட்ருக்கேன் இது மாதிரி செடி. அடிக்கடி சாப்பிட்டு தூய்மை இருக்கான் பாருங்கள். இவனுக்கு ஒரு வாட்டி பிளட்டாக வாந்தி வந்துருந்துச்சு. ஒரு வீடியோ கூட நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன். இந்த இலை போட்டு 3 நாள் தொடர்ந்து போட்டு நல்லாயிட்டான் என் புள்ள. உப்பு இவனுக்கு போட்டு தாங்க நான் கண்டுபிடிச்சேன். இந்த இலை நல்லா எவ்வளோ சாப்பிடாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறவங்க கூட இது போட்டால் மரம் ஏந்திரிச்சு ஆக்டிவாகிடுதுங்க கேட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த வேரை சாப்பிடுவாங்க எல்லோரும். அந்த வேரை சாப்பிட்டுட்டு இலைலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த வேரை மட்டும் சாப்பிட்டுட்டு அதில் இருக்க தண்ணி மாதிரி வரும், அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா க்யூர் ஆகுதுங்க. ஃபோனில் போட்டு பார்த்தா கூட ஒன்றும் இல்லை, கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துச்சு. ப்ளீஸ், ரொம்ப எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணுறதுக்கு இது மாதிரி போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, பாய்.